ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகுங்க. எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாமுக்கான விதிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கு. புதிய விதிமுறைகள் எல்லாம் அரசாணைகளை வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கான பணியிடங்கள் எல்லாம் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ரேஷியோ, ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுவாங்க. August 1 பர்டிகுலர் சொல்லுவாங்க இல்லையா, August 1 பர்டிகுலர்ஸ் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ ஃபிக்சேஷன் August 1 பண்ணுவாங்க. August 1 வந்து ஸ்டூடெண்ட் ஃபிக்சேஷன் பண்ணிட்டாங்க இந்த வருஷம் அப்படின்னா, நமக்கு அந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளோ எஸ்ஜிடி எவ்வளோ வேகன்சி, பிடி எவ்வளோ வேகன்சி, பிஜி எவ்வளோ வேகன்சி இருக்கு, இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்கனவே இருக்கிற வேகன்சிகள், இப்போ ரிட்டையர்மெண்ட்ல இருக்கிற வேகன்சி, அதன் பிறகு நியூ ஸ்டூடெண்ட் ஜாயினிங் வேகன்சி. நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணதுனால கூடுதல் பணியிடம் தேவைப்படுதா, இந்த கிளாரிட்டி வச்சு மைண்ட்ல. பழைய காலி பணியிடங்கள், ரிட்டையர்மெண்ட் இந்த மே மந்த் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த காலி பணியிடங்கள், அப்புறம் ரிட்டையர்மெண்ட் நடந்ததுனால ஏற்பட்ட காலி பணியிடங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டு, அப்புறம் ஸ்டூடெண்ட் சேர்ந்ததுனால தேவைப்படும் பணியிடங்கள், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் தேவைப்படுது, டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க, இந்த 3 விஷயத்த ஆகஸ்ட் அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஆகஸ்ட் எண்டில் அனலைஸ் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு வந்து செப்டம்பர் மந்த், ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த் பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த டேட்டா கிடைச்சிச்சுன்னா, அதுல தேவைப்படுகின்ற பணியிடங்கள் எஸ்டிடி, பிடி, பிஜி இதெல்லாம் எவ்வளவு பணியிடங்கள் தேவைப்படுது இப்போதைக்கு அப்படின்னு டைரக்டா எவ்வளவு போடலாம், போட்டித் தேர்வு வழியாக நம்ம நிரப்பிக்கலாம். நிரந்தர ஆசிரியர்கள் ஒரு கணக்கு, இவ்வளவு நிரந்தர ஆசிரியர் போட்டா நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நிதி ஒதுக்கீடு வச்சு எக்ஸாம் கன்ஃபார்ம் நிச்சயம். அதனால நீங்க ஏதாவது செகண்ட் சிவி வருமா அதை மறந்துடுங்க, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா மறந்துடுங்க, அப்புறம் ஏற்கனவே எழுதின தேர்வு வச்சு வேலை கொடுப்பாங்கிறதே மறந்துடுங்க. நீங்க ஏதாவது குரூப்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அந்த குரூப்ஸ் எல்லாம் ஸ்டடி குரூப்பா மாத்திக்கிங்க. நீங்க ஃப்ரீ மெட்டீரியலோ இலவசமாவே இல்லை உங்களுக்குள்ளேயே நீங்க ஆர்கனைஸ் பண்ணி படிச்சுக்கிறதோ தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புக்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்கூல் பசங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எக்ஸாம் வரும்போது ஜெயிக்கலாம். எங்க சங்கமோ அமைப்போ குழுவோ உங்களுக்கு வேலை வாங்கி தருதுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா தேர்வுக்கு படிச்சீங்கன்னா வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம். அண்ட் அனதர் ஒன், நான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன், வழக்கு பதிவு பண்ண போறேன்னா ஜூன் மாதம் 30 முடிவு தெரிஞ்சுக்கோங்க. நான் வேகன்சி கேட்குறேன், ஏற்கனவே நடந்த தேர்வு வச்சு வேலை வாங்கிறேன்னா இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்குள்ள வெட்டு 1 துண்டு 2 எங்களுக்கு செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா, அரசாங்கத்தில் வழிமுறை ஏற்படுத்த மாட்டீங்களா, அவ்வளோதான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரைட் ஆர் ராங்கு, டூ ஆர் டூ நாட், இவ்வளோதான். இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜூலை 1 மூவ் ஆயிடுங்க. சார் ஏதாவது ஒரு வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு பார்த்துறேன், நான் ட்ரை பண்ணிடுறேன், முட்டி மோதி பார்த்துறேன், நான் அமைச்சரை பார்த்துறேன், முதலமைச்சரை பார்த்துறேன், காலில் விழுந்து கதறேன், நான் போராட்டம் பண்றேன், ஆர்ப்பாட்டம் பண்றேன், கிளர்ச்சி பண்றேன், எதை வேணாலும் செய்யுங்க. ஆனா ஜூன் 30 உங்க இறுதி முயற்சியை பண்ணிட்டு தேர்வு நோக்கி போங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகிள் 14 ஆர்டிகிள் 16(1) இது ரெண்டுத்தையும் அடிப்படையில பார்க்கும் பொழுது தமிழக அரசுல புதிதா தலைமையேற்றுகின்ற விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜயும் அது கட்டுப்பட்டவர் தான். இந்திய அரசின் சட்டத்தின்படி ஆர்டிகிள் 14 ஆர்டிகிள் 16(1) இது ரெண்டுத்தையுமே அவர் முதலமைச்சராக இருந்தாலும் இதன் அடிப்படையில செயல்பட்டுதான் ஆகணும். அனைவருக்குமான சம வாய்ப்பு, சம உரிமை, மதம், இனம், மொழி, பாலினம் கடந்து சமமான போட்டி வழியாக தான் அரசு பணிக்கு போட்டிகளை வைக்கணும். ஒரு அரசு பணியில் பதவிகளுக்கு ஆளை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா சமமான போட்டி. இப்போ எக்ஸாம் முடிஞ்சு கடந்து வந்தாச்சு. எக்ஸாம் முடிஞ்சதுனால இப்போ படிச்சுட்டு வந்திருக்கிற வேலை வாய்ப்பு தேடும் இளைஞர்களுக்காக பழைய தேர்வை வச்சு நீங்க ரெக்ரூட்மெண்ட் கண்டினியூ பண்றோம், பழைய தேர்வை வச்சு நிரப்புறோம் அப்படின்னா, இப்போ படிச்சுட்டு வந்த இளைஞர்கள் இப்போ வேலைவாய்ப்பு தேடுற இளைஞர்களுக்கு அநீதி இழைக்கிற மாதிரி ஆகும். இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லயே 20 அமர்வு, 3 அமர்வு, 5 நீதிபதிகள் அமர்வுலையும் தீர்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தினமும் வர செய்திகளை பார்க்காதீங்க. தினமும் வர செய்திகள் மாற்றத்துக்கு உட்பட்டது. நியூஸ் பேப்பர்ல வர்றது, டிவி நியூஸ்ல வர்றதெல்லாம் அரசியல் செய்திகள்லாம் பார்க்கறத நிறுத்துங்க. அவங்க வேலையை பார்க்கறாங்க, அவங்க வழியை பார்க்கறாங்க, அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. இங்க ஆசிரியர்கள், தேர்வர்கள் தேர்வு நோக்கிய பயணங்களை மேற்கொள்ளுங்க. தேர்வு நோக்கிய பயணம் மட்டும்தான் உங்களை வந்து அரசு பள்ளியில் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக உங்களை பணி அமர செய்வதற்கான ஒரே வழி, இறுதி தீர்வு. வாழ்க வளமுடன் டீச்சர்ஸ். நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லிட்டேன். உங்களை நீங்க காப்பாத்திக்கீங்க. எல்லாரும் சுயமா முடிவெடுத்து செயல்படுங்க. ஜூன் 30 உங்க செயல்பாடுகள் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் வெட்டு 1 துண்டு 2ன்னு தெளிவாகிக்கிட்டு செயல்படுங்க. ஏற்கனவே படிச்சிருக்கோம், உத்வேகமா படிங்க. சார் நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறேன், பிராக்டிஸ்ல இருக்கிறேன், விட்டுறாதீங்க, இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டுங்க. ஆனா கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டு வெளியில வந்து நான் உரிமையை கேட்கிறேன்,
நான் எழுச்சி பண்றேன், கிளர்ச்சி பண்றேன், நான் வந்து மனு கொடுக்குறேன், நான் அமைச்சரை பார்க்குறேன், செஞ்சிருவாங்கன்னா எதுவா இருந்தாலும் 10 நாள் இல்ல 20 நாளுக்குள்ள அங்க போய் முகாமிட்டு ஒரு 20 நாள் அங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இல்ல சீஃப் செக்ரட்டரி, சிஎம் இவங்க ஆபீஸ் பக்கத்துல அவங்க ஒரு 20 நாள் 30 நாள் முகாமிடுங்க. அங்கேயே முகாமிட்டு அங்கேயே தெரிஞ்சுக்கணும், உடனே வந்து சேருங்க. பழைய ஆட்சியில ஏமாந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. செய்யறேன் பார்வைக்கு எடுத்துன்னு போறேன்னு சொல்லிட்டு தேர்வு வச்சு விட்டுருவாங்க. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, பரிந்துரை பரிந்துரை பரிந்துரை, தேர்வுக்கு படியுங்க. நீங்க என்ன திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி. உலகம் உருண்டை அப்படின்னு ஒரு காலத்துல நிக்கோலஸும் அதுக்கப்புறம் கலீலியோ இவங்க எல்லாம் சொல்லும் போது எல்லாரும் கல்லால் அடிச்சு கொண்டாங்களாம். கல்லால் அடிச்சிருக்காங்க, சிறையில் அடிச்சிருக்காங்க. உலகம் உருண்டை கிடையாது, இறைவன் தான் உலகத்தை படைச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டெலஸ்கோப் இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் உலகம் உருண்டைன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டது. அந்த மாதிரி இங்க என்ன விதமான கதைகள் இருக்கலாம், என்ன விதமான வாக்குகள் இருக்கலாம், என்ன விதமான உறுதிமொழி இருக்கலாம், என்ன விதமான ஆதரவுகள் இருக்கலாம். ஆனா அறிவியல் படி உலகம் உருண்டை என்பது போல இங்க அரசியலமைப்பு சட்டத்தின் படி தமிழக அரசின் அரசாணைகள் படி தேர்வுகள் நிச்சயம். யூஜி, பிஜி, பிடி, எஸ்ஜிடி அண்ட் தென் பாத்தீங்கன்னா காலேஜ் சிஆர்பி இன்னொரு நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கு வரப்போகுது. பிடி டீச்சர்ஸ் தாண்டி ஸ்பெஷல் டீச்சர்ஸ், ஆர்ட், கிராஃப்ட், இது எல்லாத்துக்குமே தேர்வுகளுக்கான விதிமுறைகள் வகுத்துட்டாங்க. அதற்கான வேகன்சியை அடுத்தடுத்த மாதங்கள்ல தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு பர்டிகுலர் நிதி ஒதுக்கிட்டு வந்துடும். குறைவான பணியினர் வந்தா கூட ஜெயிக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்ல ஒரு குறைவான பணியிடம் அறிவிக்கிறாங்கன்னா அடுத்து இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது அடுத்த வருஷத்துல, அப்போ அப்படியே படிப்படியா நிரப்புவாங்க. இந்த நம்பிக்கையில ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சார் என்ன சார் குறைவான வேகன்சி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த தடவை குறைவான வேகன்சி கொடுத்தா அடுத்த வருஷம் அதுக்கு ஈக்குவலா ஒரு நிதி ஒதுக்கி இன்னும் கொஞ்சம் படிப்படியா காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இது நீங்க எங்க வேணாலும் தேடி பாருங்க. இது உங்களுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்குன்னு தெரிய வரும். தேங்க்யூ டீச்சர்ஸ். வாழ்க வளமுடன். உங்க பயணத்தை தேர்வு நோக்கி பயணங்கள். நீங்க எங்க வேணாலும் படிங்க. ஆயுஷ் அகாடமியில் படிக்கலாம் கூட சரி. ஆயுஷ் அகாடமியில தான் மெட்டீரியல் வாங்கணும், ஆயுஷ் அகாடமியில தான் நோட்ஸ் வாங்கணும், ஆயுஷோட டெஸ்ட் பேட்ச் போடணும், ஆயுஷ் அகாடமி கிளாஸை ஜாயின் பண்ணலாம் கிடையாது. நீங்க ஃப்ரீயா படிங்க, ஃப்ரீ குரூப்ல படிங்க, இல்ல நீங்களே சுயமா படிங்க, லைப்ரரி போய் படிங்க, 1க்கு 5 கோச்சிங் சென்டர்ல படிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து படிங்க. எனக்கு நீங்க வந்து கோச்சிங் சென்டர்ல சேரவே வேணாம், ஆயுஷ் அகாடமி நீங்க சேரனா கூட, ஆனா நீங்க படிக்கணும். படிங்க. அவுட்லைன்ல என்னன்னா இவன் அகாடமின்னு பேர் வச்சிருக்கனால இவன் மார்க்கெட்டிங் பண்றான், பிசினஸ் பண்றான், அதனால வந்து அவன் கோச்சிங்ல சேர சொல்றான்னு என்கிட்ட சேர வேணாம். நீங்க தனியா கூட படிச்சு ஜெயிங்க, ஆனா படிங்க. அதுதான் உங்களுக்கு அரசு பணியில வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குற ஒரே வழிமுறை. வேறு மாற்று வழிமுறை இன்றைய நாள்ல இதுவரை கிடையாது. தேங்க்யூ டீச்சர்ஸ். வாழ்க வளமுடன். இன்றைய நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். எதிர்காலம் உங்களுக்கு வளமாக இருக்கும். செயல்படுங்க. திரும்பவும் சொல்றேன், படிக்க ஆரம்பிச்சிருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணிக்கிட்டு தகவலை ஷேர் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு மெயில் போறது, ட்விட்டர் போறது, போஸ்ட் போறது, இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க் கூட வாங்கி கொடுக்காது. உங்க எக்ஸாமுக்கு நீங்க புக்கை எடுத்து படிக்கிறீங்க, அதை எழுதுறீங்க, அதை போஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுக்கும். சுயமா யோசிங்க, பகுத்தாரையோட யோசிங்க. அரசின் விதிமுறைகள் என்ன இருக்கு, அலுவலக செயல்முறைகள் என்ன இருக்குன்றதெல்லாம் இந்த 30 நாள், இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள தெளிவடைஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். வாழ்க வளமுடன்.